இந்த கதையோட ஹீரோ பெயர் கர்ணன். அவரோட வாழ்க்கையில நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அவன் ஒரு தேரோட்டியோட மகனா வளர்ந்தான். அதனால அப்போ இருந்த சில பேர் அவனை கொஞ்சம் தாழ்வா பார்த்தாங்க. அவனோட கனவு இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய வில்லாளியா, அதாவது தி கிரேட்டஸ்ட் ஆர்ச்சரா ஆகணுங்கிறது தான். வில்வித்தையில தன்னை ஜெயிக்க யாருமே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சான். அதனால அந்த காலத்திலேயே ரொம்ப பெரிய ஆசானான பரசுராமர் கிட்ட கத்துக்க போனான். அந்த காலத்துல ஆசிரியர்களை குருன்னு ரொம்ப மரியாதையா சொல்லுவாங்க. ஆனா கர்ணன் பரசுராமர் கிட்ட கத்துக்கிறதுல ஒரு பெரிய சிக்கல் இருந்துச்சு. ஏன்னா பரசுராமர் எல்லாருக்கும் வித்தையை சொல்லிக் கொடுக்க மாட்டார். அவருக்குன்னு ஒரு முக்கியமான ரூல் இருந்துச்சு. அது என்ன பிரச்சனைனா, பரசுராமர் க்ஷத்ரியர்களுக்கு பாடம் சொல்லி தரவே மாட்டாரு. க்ஷத்ரியர்னா போர் பண்றவங்க, வாரியர் கிளாஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு அவர் சொல்லி தர மாட்டார். ஒருவேளை அவங்க அந்த சக்தியை தப்பா பயன்படுத்திடுவாங்கன்னு அவர் நினைச்சிருக்கலாம். ஆனா கர்ணனுக்கு எப்படியாவது அவர்கிட்ட கத்துக்கிட்டே ஆகணும். அதனால ஒரு சின்ன பொய் சொல்லிட்டான். தான் ஒரு போர் வீரன் இல்ல, அதாவது க்ஷத்ரியன் இல்லன்னு பொய் சொல்லி பரசுராமர் கிட்ட ஒரு ஸ்டூடெண்டா சேர்ந்துட்டான். ரொம்ப சீக்கிரமே எல்லாத்தையும் கத்துக்கிட்டான். சொல்ல போனா அவர்தான் பெஸ்ட் ஸ்டூடெண்ட். அவனோட திறமையும் குரு மேல அவன் வச்சிருந்த பக்தியும் பார்த்து பரசுராமருக்கே அவன் மேல ரொம்ப ரொம்ப பிரியம் வந்துருச்சு. அப்படி பரசுராமர் ரொம்ப டயர்டா இருந்தாரு. அதனால தன்னோட பிரியமான மாணவன் கர்ணனோட மடியில தலைய வச்சு நிம்மதியா தூங்கிட்டு இருந்தாரு. அந்த அமைதியான நேரத்துல திடீர்னு எங்கிருந்தோ ஒரு வண்டு பறந்து வந்துச்சு. அந்த வண்டு நேரா வந்து கர்ணனோட தொடையில உட்கார்ந்து அது கொடைய ஆரம்பிச்சிடுச்சு. வலி தாங்கவே முடியல, ரத்தம் பீறிட்டு வர ஆரம்பிச்சது. ஆனா பாருங்க, கர்ணன் கொஞ்சம் கூட அசையவே இல்ல. தன் குருவோட தூக்கம் கலைஞ்சிட கூடாதுன்னு அந்த வலிய அப்படியே பொறுத்துக்கிட்டான். துளி கூட அசையாம அப்படியே உட்கார்ந்திருந்தான். கர்ணனோட தொடையில இருந்து வழிஞ்ச ரத்தம் அப்படியே பரவி பரசுராமர் மேல பட்டுடுச்சு. அந்த ஈரத்துல அவர் தூக்கம் கலைஞ்சு டக்குன்னு கண்ணை முழிச்சிட்டாரு. கண்ணை முழிச்சு பார்த்த பரசுராமர் அதிர்ந்து போயிட்டாரு. கர்ணனோட காலையும் அந்த ரத்தத்தையும் பார்த்துட்டு, அடடா, இவ்ளோ வலிய ஒரு சாதாரண மனுஷனால தாங்கவே முடியாதேன்னு யோசிச்சார். உடனே அவருக்கு கர்ணன் மேல ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. ரொம்ப கோபமா, உண்மைய சொல், நீ யார்னு கர்ணனை பார்த்து கேட்டார். அவ்வளவுதான், கர்ணன் பயந்து போயிட்டான். இனிமே உண்மைய மறைக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு தலை குனிஞ்சபடியே தான் ஒரு க்ஷத்ரியன்னு உண்மைய சொல்லிட்டான். உண்மைய கேட்டதும் பரசுராமருக்கு கோபம் தலைக்கேறிடுச்சு. தான் இவ்ளோ பிரியமா இருந்த மாணவன் தன்னை ஏமாத்திட்டான்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டார். அந்த கோபத்துல அவரு கர்ணனுக்கு ஒரு சாபம் கொடுத்தாரு. நீ பொய் சொல்லி என்கிட்ட இருந்து இந்த வித்தைகளை கத்துக்கிட்ட, அதனால எப்போ உனக்கு இது ரொம்ப அவசியமா தேவைப்படுமோ அப்போ இது எல்லாமே உனக்கு மறந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த சாபத்தை கேட்டதும் கர்ணனோட இதயம் நொறுங்கியே போயிடுச்சு. ஆனா அவன் தன் குருவை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசல. தான் செஞ்ச தப்புக்கு இதுதான் தண்டனைன்னு அத அமைதியா ஏத்துக்கிட்டான். சொல்லி வாங்குற எந்த ஒரு பரிசும் எந்த ஒரு வெற்றியும் நம்ம கூட ரொம்ப நாள் இருக்காது. அது ரொம்ப முக்கியம். அப்புறம் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் உண்மையே பேசணும். நம்ம டீச்சர்ஸ்க்கு, அதாவது நம்ம குருவுக்கு நம்ம எப்பவுமே மரியாதை கொடுக்கணும். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கும் நம்ம நம்புறேன். இது மாதிரி இன்னும் நிறைய நல்ல கதைகளோட உங்களை பாக்குறேன். மறக்காம ஷைன் கிட்ஸ் ஹப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.